ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான விஷயம். ஜாக்லின் அழுகுறாங்க. ரொம்ப பாவமாக இருக்குது. அவங்க வந்து வெளியேற போகிறாங்கன்ற விஷயங்கள் நம்மளுக்குலாம் தெரியும். அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நேற்று நடந்த விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அவங்க வந்து எவ்வளவோ போராடுறாங்க. ஆக்சுவலாக பிக் பாஸ் சூப்பரான ஒரு கேம் விளாண்டார். என்னென்னா ஸ்டார்டிங்கில் பணப்பட்டு வரும்போது முத்துக்குமரன் தான் விளாடணுன்றாரு. இங்கே நீங்கள் 2 பேர் பேசிக்கங்கன்றாரு. இதுலேருந்தே தெரியுது. அதே மாதிரி ஃபேட்மன் சூப்பராக ஒரு கருத்தை வச்சார். அதாவது இவங்க அழுது முடிச்சுட்டு வரும்போது அங்கே வந்து பிக் பாஸ் சொல்லும்போது தெரிஞ்சு போச்சு, நீ தான் விட்டு கொடுக்க போகிற பவித்ராக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ அந்த கேமை வந்து பவித்ரா விளையாட போகிறா அப்படி எங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்றாங்க. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்துட்டு அதிகப்படியாக அதாவது பேசுவாங்க, அதுக்கப்புறம் ஆமாம் சரி விடு அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு பவித்ரா தான் இந்த கேமை விளையாடணும் அப்படி நினச்சே பண்ண மாதிரியே இருக்குது. எல்லாமே அப்படியே இருக்குது. அதேமாதிரி பவித்ரா பாருங்கள், விட்டே கொடுக்க மாட்றாங்க. வேலிடான பாயிண்ட் இருந்தால் கூட பரவாயில்ல, அங்கே இருந்துகிட்டே நான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்தால் என்ன அர்த்தம்? அப்போ இங்கேருந்து ஓடி வந்து ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் மாதிரி அவங்க வந்து நின்று நான் போகிறேன்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு ஒரு இதுவே இல்லையா? இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க, வேலிடான பாயிண்ட் தான் வைக்கிறாங்க, அதுவும் இல்லை. எல்லாருக்குமே தெரியுது இங்கே வந்து ஜாக்லின் மேலே தப்பு கிடையாது, பவித்ரா மேலே தப்புன்னு. ஆனால் அங்கே என்ன பண்ணிட்டார் பிக் பாஸ் வந்துட்டு, நீங்கள் தானே பணம் எடுக்க போகிறீங்க, நீங்களே பேசிக்கன்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு சவுண்டை கொடுத்துட்டார். அதனால் அவங்களுக்கு எதுவும் பேச முடியாமல் போயிடுச்சு. கடைசியில் பவித்ரா போகிறாங்க, அவங்க போய் அங்கே வார்ம் அப் பண்ணுறாங்க. இவங்க வந்து இங்கே அழுகிறதுக்கு வார்ம் அப் பண்ணிகிட்ருக்காங்க. கொடுமையாக இருக்குது, பாவமாக இருக்குது. இந்த சான்ஸை மட்டும் மேபி பிடிச்சிருந்தாங்கன்னா அவங்க போயிட்டு கூட எடுத்து வந்திருக்கலாம். ஆனால் இது சும்மா ஈஸியான ஜாபும் கிடையாது. எப்படி ரயானுக்கு இருந்துச்சோ அதே தான் பவித்ராவுக்கும் செம்ம டஃப்பான ஒரு டாஸ்க்கு தான், அது மாட்டுக்கிறது கிடையாது. பட் இங்கே இந்த மாதிரி வந்துட்டு பிக் பாஸ் வந்து ஜாக்லின் அனுப்பிச்சிருக்கலாமே, அதுதானே கரெக்டு, அதுதானே ஃபார்மெட்டு. ஏன் வந்துட்டு நீங்களே பேசி முடிவெடுங்கன்றாரு. இந்த மாதிரி இப்போ மட்டும் கிடையாது, நிறைய நேரங்களில் இந்த பிக் பாஸ் சீசன் 8 பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி பாரபட்சம் காமிச்சிருக்காரு. ஏன் பண்ணுறாரு, எதுக்கு பண்ணுறாருன்னு தெரியல. ஸோ ஆனால் எதுக்கு பண்ணுறாருன்றது தெரியும் நம்மளுக்கு. ஏன்னா கடைசியில் ஃபைனல் ரிசல்ட்டு நம்ம ஜாக்லின் வெளியே போயிட்டாங்கன்ற விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு. ஜாக்லின் ஓடும்போது எத்தனை நிமிஷம் எவ்வளோ தூரம்ன்றது தெரியல. அதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். பாவம். சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.